ஒரு ஃபோட்டோகிராஃபியில் அபர்ச்சர், ஐஎஸ்ஓ அண்ட் ஷட்டர் ஸ்பீட் இந்த மூணு சேர்ந்து தான் ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸ்போஷரை கிரியேட் பண்ணுது. இதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு வீடியோவிலே நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கணுன்னா இந்த லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மூணு சேர்ந்து ஒரு அழகான எக்ஸ்போஷரை கிரியேட் பண்ணுது. ஆனால் இந்த மூணும் ஆம்பியண்ட் எக்ஸ்போஷர், அதாவது இந்த எக்ஸ்போஷருங்கிறது வெளிப்புற வெளிச்சம், இந்த ஆம்பியண்ட் எக்ஸ்போஷரை தான் கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இதே ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த மூணு சேர்ந்து எப்படி ஒரு ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணுது? அதாவது அப்பர்ச்சர், ஐஎஸ்ஓ அண்ட் ஷட்டர் ஸ்பீட் இந்த மூணு சேர்ந்து எந்த அளவுக்கு இந்த எக்ஸ்போஷர், அதாவது இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி செய்யும்போது உங்களோட ஃபோட்டோவில் உள்ள எக்ஸ்போஷரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, ஆம்பியண்ட் எக்ஸ்போஷரை தவிர்த்து இந்த ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூணு விஷயம் சேர்ந்து இந்த ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது இந்த அப்பர்ச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா போத் ஆம்பியண்ட் அண்ட் ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களோட பேக்ரவுண்ட் லைட்டையும் உங்களோட ஃப்ளாஷில் உள்ள லைட்டையும், அதாவது அந்த ஃப்ளாஷ் ஸ்ட்ரோபையும் ரெண்டுத்தையும் சேர்த்து இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது உங்களோட ஆப்பர்ச்சரை நீங்கள் ஓப்பன் செஞ்சுட்டு போனாலோ இல்லை சேஞ்ச் பண்ணாலோ இல்லை உங்களோட ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை குறைச்சாலோ உங்களோட ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரையும் சேர்த்து தான் இது அஃபெக்ட் பண்ணும். இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, இந்த ஷட்டர் ஸ்பீட் என்ன பண்ணுது? ஷட்டர் ஸ்பீட் இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வாட்டி பேசியாச்சு. இந்த ஷட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் ஒன்லி ஆம்பியன்ட் லைட். உங்களோட பேக்ரவுண்டில் உள்ள லைட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஷட்டர் ஸ்பீட் வந்து வித்தின் சிங்க் ஸ்பீட்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரை இந்த ஷட்டர் ஸ்பீட் என்றைக்குமே கண்ட்ரோல் பண்ணாதுங்க. அதாவது நீங்கள் எந்த ஷட்டர் ஸ்பீடில் கூட வச்சுக்கலாம், 1/5 செகண்ட்லேயும் வச்சுக்கலாம், இல்லை 1/250 செகண்ட்லேயும் வச்சுக்கலாம். இந்த ஷட்டர் ஸ்பீட் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எந்த ஷட்டர் ஸ்பீட் வச்சாலும் சரி, உங்கள் ஃப்ளாஷ் என்ன ஃபயர் ஆகுதோ அதுதான் வரும். அதோட ஃப்ளாஷ் பவர் அவுட்புட்டை ஷட்டர் ஸ்பீடு வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, இந்த அப்பர்ச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ, இந்த ஷட்டர் ஸ்பீட் இந்த மூணு எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து சிம்பிளாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் பாட்டை வச்சு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு எடுத்தது தான் ஸ்டுடியோக்குள்ளே. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/250 செகண்ட் f5.6 ISO 100ல் எடுக்கப்பட்ட, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நம்ம கண்ணால் பார்க்குற அளவுக்கு கரெக்டான எக்ஸ்போஷரில் வந்திருக்கு. சரி, இந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் ஐஎஸ்ஓ மட்டும், மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது ஃப்ளாஷ் பவர் கூட கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. உங்கள் அப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீட் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் ஐஎஸ்ஓ மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு ஸ்டாப் சேஞ்ச் பண்ணி ஐஎஸ்ஓ 200க்கு போனால் அந்த ஃப்ளாஷ் பவரோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது உங்களாலே பார்க்க முடியும். ஸோ 200லேருந்து ஐஎஸ்ஓ 400 போங்க. இப்போ அந்த பூ ஜாடி வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுது பாருங்கள். ஐஎஸ்ஓ 400லேருந்து ஐஎஸ்ஓ 800க்கு அடுத்து ஒரு ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணால், ஒரு ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்ளாஷ் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அதாவது அதே ஃப்ளாஷ் தான் வச்சுருக்கீங்க, ஃப்ளாஷ் செட்டிங்கில் எந்த வித சேஞ்சும் இல்லை. ஆனால் உங்களோட ஐஎஸ்ஓவை நீங்கள் ஒரு ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு போகும்போது லைட்டோட இன்டென்சிட்டியும், அதாவது அந்த ஃப்ளாஷ் லைட் அடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து வர இன்டென்சிட்டியை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது. ஒரு ஸ்டாப் ஐஎஸ்ஓக்கு ஒரு ஸ்டாப் ஃப்ளாஷ் பவரை உங்களுக்கு எந்த வித செட்டிங்கும் சேஞ்ச் பண்ணாமல் உங்களோட எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது. சரி, இது ஐஎஸ்ஓ. அப்பர்ச்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது எந்த லெவலுக்கு ஆகும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஃபோட்டோ, திரும்பி அந்த பழைய ஃபோட்டோக்கு வந்துட்டோம். 1/250 செகண்ட் f5.6 அட் ISO 100. இந்த பிக்சர் கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்குது. சரி, இது 5.6. இப்போ அப்பர்ச்சரை தவிர மற்ற எல்லா செட்டிங்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு வச்சுங்க. ஃப்ளாஷ் பவர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ அப்பர்ச்சர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ 5.6ல் இருக்குது. 5.6லேருந்து ஒரு ஸ்டாப் அப்பர்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதாவது f8க்கு போகிறீங்க. அந்த லைட்டோட உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே விழுகிற அந்த ஃப்ளாஷ் எந்த லெவலுக்கு கம்மியாக இருக்குங்கிறத லைட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். f8லேருந்து இப்போ f11 அடுத்த ஸ்டாப்புக்கு போகிறீங்க, எந்த லெவலுக்கு கம்மியாக இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ f11ல் இந்த லெவலுக்கு இருட்டாக அந்த இடத்துல வந்து பூஜாடி இருக்குது.
அதே ஃப்ளாஷ் செட்டிங் தான். ஃப்ளாஷ் செட்டிங்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணவே இல்லை. இதே ஃப்ளாஷ் செட்டிங்கில் F11லேருந்து F16க்கு போனீங்கன்னா உங்களுக்கு F16ல் எந்த லெவலுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு மங்கலான வெளிச்சத்தில் தான் உங்களுக்கு அங்கே பூஜாடி தெரியுது. அதாவது அதே ஃப்ளாஷ் தான், ஆனால் உங்களோட அப்பச்சரை நீங்கள் சின்னதாக்கிட்டே போகிறீங்க. அப்போ அங்கே சப்ஜெக்ட் மேலே ஃப்ளாஷ் போட்டுருது. ஆனால் சப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கேமராவுக்கு வர வெளிச்சத்தை அந்த அப்பச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சென்சார் பதிவாகிறதா நீங்கள் பார்க்குற விஷயம். ஸோ அப்பச்சரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போனீங்கன்னா, அதாவது அப்பச்சரை நீங்கள் குறைச்சாலோ இன்க்ரீஸ் பண்ணாலோ லைட்டோட இன்டென்சிட்டி, அது ஃப்ளாஷ் எக்ஸ்போஷராக கூட இருக்கலாம், அது ஆம்பியண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், வெளியிலேருந்து வர லைட்டை இது கண்ட்ரோல் பண்ணுது. சரி, அப்பச்சர் அண்ட் ஐஎஸ்ஓ இப்போ ரெண்டுத்தையும் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணாலோ குறைச்சாலோ அப்பச்சர் சேஞ்ச் பண்ணாலோ உங்களுக்கு லைட் அந்த ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் சேஞ்ச் ஆகுது. சரி, அடுத்தது ஷட்டர் ஸ்பீட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே செட்டிங்கை திருப்பி ஸ்டுடியோக்குள்ளேருந்து ஸ்டுடியோக்கு வெளியில் டோருக்கு வெளியில் வெளிச்சம் பாடுற மாதிரி வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வித்தவுட் ஃப்ளாஷ் இப்போ நம்ம பார்ப்போம். வித்தவுட் ஃப்ளாஷ் இந்த ஃபோட்டோவில் நல்லா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நல்லா எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதாவது கரெக்டான எக்ஸ்போஸ் ஆகுது, நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. பேக்ரவுண்ட் எக்ஸ்போஸ் ஆனதுனால உங்களுக்கு சப்ஜெக்ட்டு ஸ்லோ அவுட் ஆகிடுச்சு. சரி, இப்போ இந்த ஃபோட்டோவை பற்றி வேறு எதுவும் டெக்னிக்கலாக பேசுவேன்னா, இது நல்லா இருக்குது இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லவேன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை எப்படி சேஞ்ச் பண்ணால் ஷட்டர் ஸ்பீடு சேஞ்ச் பண்ண உங்களுக்கு எந்த லெவலுக்கு பேக்ரவுண்ட் லைட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபோட்டோ. இப்போ 1/200th of செகண்டில் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. இப்போ இதுலேருந்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை 1/125th of செகண்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ 1/125th of செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை குறைச்சிருக்கீங்க, அதனால் வெளியிலேருந்து லைட் உங்களுக்கு நிறையா வருது. இப்போ அது இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. இப்போ 1/125லேருந்து 1/60க்கு ஒரு ஸ்டாப் வந்து ஷட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணுறீங்க. இப்போ நல்லாவே தெரியுது பிரைட்னஸ் வேல்யூ ஃப்ரம் ஆம்பியண்ட், அதாவது எக்ஸ்போஷர் வெளியில் இருக்கிற பேக்ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ 1/60லேருந்து 1/30th of செகண்ட் போகிறீங்க, இப்போ நல்லாவே தெரியுது பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓவர் எக்ஸ்போஷர் ஆகிருக்கு. ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா, ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் குறைக்க உங்களோட வெளியிலேருந்து வர அந்த ஆம்பியன்ட் லைட் சேஞ்ச் ஆகுது. அதாவது பேக்ரவுண்டோட எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஷட்டர் ஸ்பீடு குறைச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் நல்லா தெரியும், வெளியிலேருந்து வர வெளிச்சம் நல்லா தெரியும். ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு பேக்ரவுண்ட் டிம் ஆகும், அதாவது டார்க் ஆகும். இது வித்தவுட் ஃப்ளாஷ். இப்போ இதே விஷயத்தை ஃப்ளாஷை வச்சு நீங்கள் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இப்போ 1/200th of செகண்டில் எடுத்த வித் ஃப்ளாஷ் ஃபோட்டோ இது. இப்போ பூஜாடி நல்லா தெரியுது, பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ சேம் ஃப்ளாஷ் செட்டிங், நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்பச்சர் வேல்யூ, ஐஎஸ்ஓ வேல்யூ, ஃப்ளாஷ் இந்த மூணுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஷட்டர் ஸ்பீடு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ அதே மாதிரி 200th of செகண்ட்லேருந்து 1/25th of செகண்டுக்கு போகிறோம். இப்போ போகும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அந்த சப்ஜெக்ட் மேலே உள்ள வெளிச்சம் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் பேக்ரவுண்ட் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. இப்போ 60th of செகண்டுக்கு போகிறோம். இப்போ உங்களுக்கு எப்படி போயிருக்குன்னா சப்ஜெக்ட் நல்லா தெரியுது, அதே மாதிரி தான் இருக்குது, பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. இப்போ 30th of செகண்ட் போகும்போது சப்ஜெக்ட் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் பேக்ரவுண்ட் நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. அதாவது 200th of செகண்டில் பார்க்கும்போதும் 30th of செகண்டில் பார்க்கும்போதும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் உங்களோட ஃப்ளாஷ் எக்ஸ்போஷரை அது கண்ட்ரோல் பண்ணாது. ஜஸ்ட் அது வந்து பேக்ரவுண்ட் லைட்டை, வெளியில் உள்ள ஆம்பியன்ட் லைட்டை மட்டும்தான் அது கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத இதனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஷட்டர் ஸ்பீடு வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர், அதாவது ஃப்ளாஷ் லைட்டை கண்ட்ரோல் பண்ணாது. இது காரணம் என்னென்னா, நீங்கள் வித்தின் சிங்க் ஸ்பீட்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஷட்டர் ஸ்பீடு இருக்குது. அதாவது 1/250, சில கேமராவில் பார்த்தீங்கன்னா 250th of செகண்ட், 320th of செகண்ட், இல்லை சில கேமராவில் 125th of செகண்ட் அப்படி இருக்கும். ஸோ அந்த சிங்க் ஸ்பீடுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளாஷை வந்து நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ஃப்ளாஷோட அந்த ஃபயரிங் அந்த டைம் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 1/6000 of செகண்ட், 1/4000 of செகண்ட் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ளாஷ் வந்து உங்களோட சிங்க் ஸ்பீடோட, அதாவது
உங்களோட ஷட்டர் ஸ்பீடை விட அது ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து இந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஓடுறதுக்குள்ளேயும் அது ஓடி முடிச்சிடும். ஸோ அது இதை விட, அதாவது உங்களோட ஷட்டர் ஸ்பீடை விட அந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிற அந்த ட்ரிகரிங் டைம் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும். அதனால் இந்த ஷட்டர் ஸ்பீட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் ஒரு காரணம். ஸோ ஷட்டர் ஸ்பீட் ஆல்வேஸ் கண்ட்ரோல்ஸ் ஒன்லி ambient லைட். ஆனால் ஷட்டர் ஸ்பீட் ஃப்ளாஷ் லைட்டை கண்ட்ரோல் பண்ணோம் ஒரே ஒரு அக்கேஷனில். அது எங்கன்னா ஹை ஸ்பீட் சிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஷட்டர் ஸ்பீட் உங்களோட ஃப்ளாஷ் பவர் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது ஒரு கொஞ்சம் வேஸ்ட் சப்ஜெக்ட். அது கொஞ்சம் நல்லா இது மாதிரி ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தனியாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.